செராஸ் பத்து 9 தனியார் பராமரிப்பு இல்லம் ஒன்றை நடத்தி வரும் அதன் உரிமையாளரும் பராமரிப்பாளருமான முறையே 66, 68 வயதுடைய கணவன் மனைவி இருவரை அந்த இல்லத்தில் தங்கி இருப்பவர்களை துன்புறுத்திய சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் கைது செய்துள்ளது. காஜாங் போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறுகையில், அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையிலும் அவர்கள் மேற்கொண்ட கண்காணிப்பின் அடிப்படையிலும் நேற்று மதியம் 3:20 மணியளவில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் விசாரணைக்கு உதவுவதற்காக இன்று தடுப்பு காவலில் வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு முன்னதாக பராமரிப்பாளர்களின் கட்டளைக்கு இணங்காததால் பராமரிப்பாளர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் தனது இடது கன்னத்தில் அறைந்ததாகவும் 18 வயதுடைய ஆடவர் ஒருவர் ஏப்ரல் 1ஆம் தேதி போலீசில் புகார் செய்திருந்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று நஸ்ரோன் கூறினார். அது மட்டுமின்றி இந்த பராமரிப்பு இல்லத்தின் நிர்வாகத்தின் கீழுள்ள சிறார்கள் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்படுகின்றனர் என்று வேறு சாட்சியங்களின் வாயிலாக காவல்துறையினர் மேலும் 2 புகார்களை பெற்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இல்லத்திலுள்ள 18 பேரும் தற்போது சமூக நல இலாகாவின் பராமரிப்பில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வழக்கு 2001 சிறார் சட்டம் பிரிவு 31 அடைப்புக்குறி 1 அடைப்புக்குறி A இன் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர் என்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட் அபராதம், 20 ஆண்டுகள் சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் என்று நஸ்ரோன் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.